அன்பான ரசிகர்களே வணக்கம். சிந்தனை செய் மனமே என்னும் தொடரில் இன்று பேராசைக்கும் பெரிய எண்ணத்துக்கு என்ன வேறுபாடு? இந்த குழப்பம் பல பேர்களிடம் உண்டு. பெரிய எண்ணம் என்பது நான் சிறப்பாக இருப்பேன், உயர்ந்த நிலையில் இருப்பேன், நிறைய படிப்பேன், நிறைய சம்பாதிப்பேன், நல்ல வாழ்க்கை வாழ்வேன் என்று நினைப்பது பெரிய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். சரி, பேராசை என்றால் என்ன? நடைமுறை வாழ்க்கையில பேராசை என்பது நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும், நான் மட்டும்தான் வாழணும் என்றெல்லாம் எப்ப நீங்க உங்களை மட்டும் உயர்த்தி உங்க நிலைக்கு அல்லது உங்களை முந்திக்கொண்டு எதுவுமே செல்லக்கூடாது என்று என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அது உயர்ந்த எண்ணம் அல்ல, பேராசையான எண்ணம். அது பிறரை துன்புறுத்தக்கூடிய அல்லது இந்த உலகத்தை வாழ வைக்க கூட முடியாத ஒரு எண்ணமாக போய்விடும். எப்படி இது? மனிதனுக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும் என்று சொல்கிறார்கள் இந்த மனத்தத்துவ நிபுணர்கள். எனக்கு கொடுக்க வேண்டியதை இறைவா நீ கொடுத்து விடு, நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு வர வேண்டியது வரலாம், வந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்து நீங்க போவது தப்பே கிடையாது. அப்பத்தான் நமக்குன்னு ஒரு பாதை தெரியும், நமக்குன்னு ஒரு இலக்கு தெரியும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த இலக்கை நோக்கி நீங்க செல்லும் போது உங்களோடு இன்னொருத்தரும் வரலாம், அதே மாதிரி அதே நிலையில, அல்லது உங்களை முந்திக்கொண்டு கூட ஒருத்தர் செல்லலாம், தப்பு கிடையாது. ஏண்டா யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுக்க முடியுமோ அது இறைவன் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதனால உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பது அடிப்படை. அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகமும் நம்மளை போல நம்மளை விட சிறப்பாக வாழணும். நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் வாழாவிட்டால் நாம் வாழவே முடியாது, நாம் நன்றாகவே இருக்க முடியாது என்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதனாலதான் உயர்ந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நம்புங்கள். நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும் என்றெல்லாம் நினைச்சு முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் நாம் மட்டும்தான் வாழணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடைக்க கூடாது என்று எப்ப நினைக்கிறோமோ அந்த எண்ணம் தீய எண்ணமாகவும் போயிடும், அது தேவையில்லாத பேராசையாகவும் போயிடும். எப்போ ஒரு மனிதனுக்கு பேராசை அதிகமாகி எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்க தொடங்குகிறானோ அன்னைக்குத்தான் அவன் இந்த உலகத்தை கெடுக்க தொடங்குகிறான். எப்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தை கெடுக்க தொடங்குகின்றானோ அப்பவே இந்த உலகம் அவனை என்ன செய்யுது? கண்காணிக்க தொடங்குது, பிரச்சனை கொடுக்க தொடங்குகிறது. அவன் தவறான பாதையில் செல்லும் போது அவனை பழி வாங்க தொடங்குகிறது. ஆக என்ன சொல்ல வருகிறோம்? உயர்ந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதே உயர்ந்த எண்ணத்தை பிறரிடமும் காட்டுங்கள். நம்மளை மாதிரி அவர்களும் வர வேண்டும், ஏன் நம்மளை விட சிறப்பாகவும் வர வேண்டும் என்றெல்லாம் நீங்க நினைத்து பாருங்கள். அது பொறாமை பேராசையாக மாறாமல் உயர்ந்த எண்ணமாக மாறி அது உங்களையும் வாழ வைக்கும், இந்த உலகத்தையும் வாழ வைக்கும். சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.